பொங்கல் முடிஞ்ச உடனே எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் எடுத்து சமைக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் சைடில் நான்வெஜ் எடுத்து சமைக்க மாட்டாங்க. இதுவே அம்மா வீட்டு சைடில் எடுத்து சமைப்பாங்க. இந்த வாட்டி அமாவாசை வேற கூடவே இருந்தது, அதனாலேயே எடுத்து சமைக்கல. நாங்கள் மட்டனும் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஹஸ்பண்ட் மட்டன் சாப்பிட்றதுனால அவருக்கு மட்டன், பசங்க சிக்கன் சாப்பிட்றதுனால பசங்களுக்கு சிக்கன், ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு மட்டன் குழம்பு, அரிச்சு விட்ட மட்டன் குழம்பு தான். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மட்டன் குழம்போடைய ரெசிபி வேணும்னா என்னுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 4 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃப்ரேக்னன்ஸுமே நல்லாயிருக்கு. வேணுன்றவங்க ட்ரை அவுட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பவுடர் டைரெக்டாக போட்டுட்டு ஒரு துணியை எடுத்து போட்டுருவேன். ஏன்னா அது ரப் ஆக ட்ரம்முமே இன்னும் நீட்டாக க்ளீன் ஆகும். மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரம் க்ளீன் பண்ணியே ஆகணும். நம்மளது ஹாட் வாட்டரில் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துரு. ஒரு நாளைக்கு எதுவுமே வாஷ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 hour எடுத்துக்கும். இது செடி மாதிரி தான். அங்கே முதல்ல யூடியூப்ல எல்லாம் 1K ரீச் ஆனாலே நம்மளுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஹாப்பினஸ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 3000K வேணும் சப்ஸ்கிரைபர். என்னை நம்பி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ சொன்னால் பத்தாது. இன்னுமே நம்ம 3K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும்.